இது ஒருத்தருடைய கனவுன்னு சொல்ல முடியாது, பல பேருடைய டெபியூ அப்படிங்கறனால பல பேருடைய கனவு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது. ஆனால் இந்த மொமெண்ட் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக ஆடியோ நம்ம பார்த்தாச்சு, ட்ரெய்லர் பார்த்தாச்சு அப்படிங்கனால பேசுகிற நபர்களும் நம்ம கூட மேடையில் இணைப்புறாங்க, பேசாத நபர்கள் அப்படி வந்து நம்ம கூட பேச போகிறாங்க. Producer of the film, Catherine Shobha அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய மற்றொரு நாயகன் ரியோ ராஜ் அவர்கள். எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள், ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறம் மாறும் உலகில் திரையரங்குகளில் உங்களை சந்திக்கிறதுக்கு இருக்குது. படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். டெக்னீஷியன்ஸ் பேசுகிறாங்க, இப்போ ஆர்டிஸ்ட்கான நேரம். இப்போ நான் வந்து மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மெடில் ஆல்ரெடி இருக்காரு, பட் அவரை பற்றி சொல்லணும்னா தான் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனக்கானதாக வடிவமைக்கக்கூடிய நம்முடைய மோஸ்ட் ஃபேவரட் மைம் கோபி அண்ணா. இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மகிமையாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியும் கண்டிப்பாக எங்களுக்காக. எனக்கு வேளாங்கண்ணியில் நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பிரிட்டோ தம்பி தான். நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், நிறைய அந்த சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ண சொல்ல எனக்கு எதுவே தெரியாது, உள்ளே போக சொல்ல யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் எங்கள் மக்கள் இருக்காங்க அங்கே. அதுக்கு முக்கியமான காரணம் பிரிட்டோ தம்பி. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான பிள்ளை அந்த பிள்ளை. எப்போதுமே பெரிய மனசோடு இருப்பான், சந்தோஷமாக பாசமாக இருப்பான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆசைப்படுவான். பெரிய மனசு பையன் பிள்ளை அந்த பிள்ளை. ஜாலியாக வருவான், ஆனால் சாப்பிட்டியா கேட்பான். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். அவன் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது, வரைக்கும் முடியாது சொல்கிறதே கிடையாது. என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். யாரும் பட்னியாக போயிடக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் தான் அவனை இங்கே உட்கார வச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது பெரிய மனசு அந்த பிள்ளைக்கு. அதனால் இன்னும் பெருசாக வளருவான். ஒரு 10 படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா ஜாம்பவான்கள், எல்லா பெரிய பெரிய மக்கள் நடித்து பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து 4 படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்கான். அது இவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு மிஞ்சி போனால் 32 வயசு 34 வயசு இருக்கும். நாங்கள் இவ்வளோ வயசாக எனக்கே அறிவில்லை, இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இத்தனை பேரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். எல்லோரும் சந்தோஷமாக வந்திருக்கோம். இங்கே யாருமே துக்கத்தோடு வரவே இல்லை. எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இந்த வந்ததுக்கு ஒரே காரணம் யாருன்னா பிரிட்டோ தம்பி. அவ்வளோ சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்கான் தம்பி. அவன் சூப்பராக இருப்பான். அம்மா மேலே பெரிய பாசம். அம்மா வந்து கோவில் பக்கத்தில் எப்போதும் இருப்பாங்க, அம்மா பார்த்து போக சொல்ல. பிரிட்டோ வீட்டுக்கு போனாலே எப்போதுமே சாப்பாடுன்னு சொல்லலை, அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால் கொடுப்பாங்க, எப்போதுமே மனசார கொடுப்பாங்க. அதில் வசதி இருக்கா, வசதி இல்லையா, பணம் இருக்கா, பணம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போனால் முதல்ல சாப்பிட்டு தம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. கையில் 10 பைசா இருக்காது அப்போல்லாம். ஆனால் அங்கே போகும்போது எல்லா உறவுகளும் ஒன்றா சேர்ந்து எங்களை அழகாக பார்த்ததுக்கு முதல் விஷயம் பிரிட்டோ தம்பியா. ரீகன், அவனை ரீகனாக தான் தெரியும் எங்களுக்கு. ரீகன், ஏகன், இங்கே ஒருத்தர் ஏகன் இருக்கான், ரீகன் ஒருத்தர் இருக்கான். அவனை ரொம்ப குட்டி புள்ளியாக பார்த்துருக்காங்க, மினியேச்சராக இருப்பான் அவன். அவன் சிரிக்க சிரிப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி பாருங்க, உங்கள் நோயெல்லாம் விட்டு போயிடும். மைக்கில் இங்கே தான் இருப்பார், இங்கே ஒருத்தர் மைக்கிலண்ணா வாழ்த்துக்கள். அவர் சிரிக்கிறது மட்டும் எதையா அவர்கள் கேட்டு பாருங்க, அவர் சிரிச்சுட்டே இருப்பார். எங்களுக்கு எப்போல்லாம் வந்து மனசு கஷ்டப்பட போர் அடிக்குதோ நாங்கள் 4 நாள் சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்போம். அதில் அண்ணனை கூப்பிட்டு வச்சு நிறைய கதை சொல்லுவார். அண்ணன் சொல்கிற கதையை காதில் கேட்க முடியாது, ஆனால் சிரிச்சுட்டே இருப்போம். கல்லங்கப்படம் இல்லாத மனசு அந்த மனசு. அந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளை இது மாதிரி அழகான பிள்ளை படுறதுக்கு கடவுளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. அது அழகான விஷயம். அந்த பிள்ளை இன்னும் பெருசாக வளரும். நல்லா கைத்தட்டிக்கலாம். உண்மையில் எங்களுக்கு இந்த பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கைத்தட்டத்தில் வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்காங்க, கையில் பெரிய விஷயம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அந்த கைத்தட்டலுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த மகிழ்ச்சி தான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப குட்டி வயசு, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக பார்த்தேன். அந்த பிள்ளை இன்றைக்கி வந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சது பிள்ளை. கடைசியாக சொன்னான் பார், 2 பாட்டு என் பொண்டாட்டி எழுதியிருக்காங்க, இல்லை சோறு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அது அழகாக சொன்னான். கடைசியாக முடிக்கும்போது சொன்னான்,
ஞாபகம் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த பிள்ளை போஸ்டரில் கேட்டேன், என்னடா பஞ்சாபியாக மாறிட்டியான்னு கேட்டேன். மீசெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, மீசியே இருக்காது, இப்போ மீசியை முறுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகாக அவனை ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இருந்திருக்கான். இங்கே இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு. நாங்கள் யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை. இது குடும்பமாக தான் வச்சுருக்கோம். எங்கள் குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் ஒன்றா சேர்த்துருக்கான். அதுக்கு பெரிய சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் தெரியல எனக்கு. வாடா பாடா சொல்லணும் கூட தெரியல. இயக்குனர் ஆகிட்டாங்க ஐயா. அதை சொன்னேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். எறும்பை கடைச்சி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு புத்தில் எறும்பை கடைச்சி விட்டு என்ன பண்ணுவோம், டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். ஒரு இடத்துல நிற்காது. எப்படி இந்த எனர்ஜி வச்சுருக்க அந்த மனுஷன் அப்படி தான் கேட்பேன். எனக்கு நல்ல பழக்கம். நாங்கள் கிளாஸில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். யோசிச்சிட்டே இருப்பார், நிறைய விஷயங்கள் யோசிச்சிட்டே இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், உறவாக இருக்கிறது காரணமே தான். இங்கே இருக்க எல்லா மக்களும் என் மக்கள். ரியோ தம்பிக்கிட்ட வந்து எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும். எப்போதுமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், ரியோ கூட படம் பண்ணணும், ஒரு வாட்டி ஒரு படமாக அது பண்ணணும் அப்படின்னு. முதல்ல ஜீப் வாங்கும்போது அவன் காட்டின விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. அந்த பேங்க்கு முன்னாடி நின்று, அண்ணா நான் ஜீப் வாங்கியிருக்கேண்ணா எப்படின்னா இருக்குது. அடுத்த கார் மாற்றிட்டான், அடுத்த வாழ்க்கை மாறி இருக்குது, ஹீரோ ஆகிட்டான். இன்னும் ரியோ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்ச சக்கரத்தை கூட நடிச்சதுக்காக வாய்ப்பு கிடைச்சது அண்ணா கூட நடிக்கிறதுக்கு. அது வந்து பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம். அது ரொம்ப மோசமானவன் நான் படத்தில் மட்டும்தான், நேராக கிடையாது. அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. ரொம்ப கஷ்டங்க ஐயா, என்னெல்லாம் வேலை வாங்கிறது எப்படி வேலை வாங்குவான். என் மனசு கோணாமல் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி வேலை வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை டே கூட வாங்குவான், ஆனால் அழகாக வாங்கிடுவான். அதனால தான் இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு ப்ரொடியூசர் ஆகிய பெரிய வாழ்த்துக்களுங்க ஐயா. உங்கள் மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி உண்மையிலே. அந்த படத்தை நீங்கள் கையாண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்தது. என் கூட மதன் தம்பி வந்திருக்கான், இன்னொரு பிரேம் தம்பி நடிச்சிருக்காங்க. அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு. இந்த பெரிய நடிகை ஒருத்தர் உட்காந்துருக்கான் தம்பியும் வந்து சிறந்த நடிகை. இவங்க எல்லாரும் கூட படம் நட்டி ஐயா கூட சொல்லணும். நாங்கள் ஐயா வந்து நான் முதல்ல ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. யாரும் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்தினா நிறுத்த மாட்டோம், நமக்கு தோணும் நிறுத்துறது அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார். நான் அப்போ அவர் பேர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா, ஏலியன். அது ஒரு ஏலியன் அப்படி தான் இருக்கும். பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், அப்படியே காத்து வாக்கில் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுவார். இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நன்றி தம்பியா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அந்த படத்தில் நாங்களாக இருக்கணும். அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லலாம். மணி ஐயா, சாரி மணி வந்து எப்போதுமே ரொம்ப அழகான பிள்ளை. எப்படி காட்டக்கூட அப்படி தான் காட்டுவான். என்னை அழகாக காட்ட சொல்லி இது காட்டுறதே இல்லை. அவ்வளோ மோசமாக காட்டியிருப்பான் என்ன. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அழகாக காட்டுறா பிள்ளை, இருக்கத்தான் வரும் கோப்பியண்ணா, அது வேற என்ன படுத்து அப்படின்வான். அவ்வளோ அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி. நிறைய படம் பண்ணணும், இங்கே மேடையில் இருக்க எல்லாரும் நிறைய படம் பண்ணணும், வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும். அப்போவும் இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது. இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தினா பெரிய மன்னிப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஹோஸ்ட், ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. இந்த படத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கிறாரு சுரேஷ் சக்கரவர்த்தி சார். ப்ளீஸ் உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும். ரியோ ஒரு நடிப்பு ராக்ஷசன். பாரதி ராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு இன்னொரு ராக்ஷசன். நட்டி சார், அப்புறம் சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, இவ்வளோ பேர் தவிர இங்கே இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கு தீனி போடணும். அப்போது அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை பிரிட்டோ ரொம்ப அழகாக செஞ்சார். நான் வந்து கூட நடிச்சிட்ருக்கேன். இன்னொரு படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகுதா, அதில் பாருங்கள், மிரட்டியிருப்பார் ரியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பார். நான் ஒரு ஃப்ரெண்டு இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுப்பார். அந்த வகையில் பிரிட்டோ அவரோட ஃப்ரெண்டு. அதனால் அவரோட ஒரு ஃபங்க்ஷனில் பிரிட்டோ பார்த்து என்னை நடிப்பீங்களான்னு ரொம்ப தயங்கி கேட்டார். ஒரு நாள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த தீனியானது அவர் போடக்கூடியது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக நாங்கள் எல்லாம் வந்தது. நம்ம மைம் கோபி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் நல்லா ஓடணும். பிரிட்டோ ஒரு நல்ல டைரக்டர்ன்றது நான் டப்பிங்கில் நட்டி சார் அண்ட் கவிதா அவங்க பொசிஷன் பார்த்தேன். பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மிச்சது ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இந்த கஜேந்திர கர்ப்பன் வாங்க 10 மாதத்துக்கு மேலே. ஆனால் இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கருவை கதையாக்கி அதை சுமந்துக்கிட்டு வந்து அதை பிரசவம் பண்ணக்கூடிய நேரம். இதுக்கு வந்து டாக்டர் நல்லா இருக்கணும்.
கத்திரிக்கோளும் கையுமா அலைஞ்சிட்டு சி செக்ஷன் பண்ணாமல் சுகப்பிரசவமாக கொண்டு வர்றது தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேலை. அதை அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 34 ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்ன பேசினாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி சந்தோஷமாக வந்து மனசார வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும். அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர், இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசு. இதோ விஜய், ஏகன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி சொல்லிட்டே போகலாம். அந்த அவங்க உட்காந்துருக்காங்க தலையாட்டிகிட்டே பேரை சொல்லி, ஜீவா, எல்லாருங்க எல்லாரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த படத்துக்கு நேரம் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமாக ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் கட்டாயம் நிஜமாக ஓடி சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவணும்னு ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். சரி, படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய நிவாஸ் அவர்கள் ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். வாங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நீங்கள் கண்டிப்பாக மேடையில் இருக்கணும். காஸ்ட் அண்ட் க்ரூ மேடையில் இருக்கும்போது ஆல்ரைட். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய GS சினிமா இன்டர்நேஷனல்லேருந்து பாடலாசிரியர் மற்றும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் பாலா சீதாராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். நன்றி. இப்போ நான் கூப்பிடக்கூடிய நபர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த படத்தின் மூலமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக திகழக்கூடிய ஜீவா அவர்கள். ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள் about the film. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும், இது என்னோடய 25வது படம். ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, நான் பார்க்கவே இல்லை, நைட்டில் தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வர மார்ச் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது. எல்லாரும் பாருங்கள். உங்களுடைய அன்பையும் லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக கண்டிப்பாக வருவாங்க. இந்த படத்துடைய கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்தில் வேலை செஞ்ச உதவி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் எனக்கு மெல்பெட் அவங்களுக்கும் நன்றி. அவங்க மூலமாக நான் இங்கே வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு நைட் ஷூட் இருக்குது. அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். எல்லோரும் என்னை மன்னிக்கணும். நான் கிளம்புறேன். சாரி. நன்றி, வணக்கம். நிறமாறும் உலகில் படத்தில் பரிமளம் கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய ஆதிரா அவர்கள் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள் about the film. ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ அண்ட் குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதில் இங்கே வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இது இங்கே இருக்கிற குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான். எனக்கு வேறு வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுவார் அவர். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பொறுமை. அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் வந்து இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டோவோட உழைப்பு என்ன, எவ்வளோ அன்பு, எவ்வளவு பாசம் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஒர்க் பண்ணங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ ஒரு அன்பு. ஐ லவ் யூ பிரிட்டோ, ஐ லவ் யூ தம்பி, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அது எங்களால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. இந்த படத்தில் ரியோ சாருடைய அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண். அதுதான்
வேறு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நிறம் மாறும் உலகில் அழகராக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நிவாஸ் சார், ப்ளீஸ் எங்களுக்காக படத்தை பற்றி ஷேர் பண்ணணும், மேடைக்கு வரணும் ப்ளீஸ். இந்த நிறம் மாறும் உலகில் இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா நடிகனாக வர எல்லாருக்குமே வந்து பாரதிராஜா சார் ப்ராஜெக்டில் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவர் படத்தில் பண்ண முடியலனாலும் அவருக்கு சன்னா பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்டையர் க்ரூக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரிட்டோ, தேங்க்யூ. ஆக துரை கதாபாத்திரத்தில் நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள், கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணும். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நிறம் மாறும் உலகில் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரிட்டோ ப்ரோ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ ப்ரோக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பிரிட்டோ ப்ரோக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ணா லெனின் சாருக்கும் நம்ம ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக வந்திருக்கு படம். மார்ச்சில் எல்லாமே தேட்டரில் போய் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ பாலாஜி அவர்களே, ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவங்களுடைய பயணம் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ரைட், பட் தில்லுமுல்லுலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு முறை நான் மேடையில் பார்க்கும்போதும் சரி, ஒவ்வொரு முறை நான் வந்து ஒரு காணொலியில் பேசும்போதும் சரி, வாட் அமேசஸ் மீ த மோஸ்ட் இஸ் அர் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவிட்டி அண்ட் இன்னும் வேகமாக ஓடணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட். ஸோ இந்த படத்தில் வந்து விஜயாகவே நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய உஜி மேம், ப்ளீஸ் எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியாவுக்கும் முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கமலா தியேட்டருக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆகுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்படியே இருக்குது, அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருது. நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் வந்ததுங்க. இந்த படத்தில் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல, ஆனால் நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சது என் பொண்ணால். அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவாக நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவாக நடிக்க மாட்டேன், அம்மாவாகவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்தில் நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பாராதது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எதிர்பாராதது நிறைய இருக்குது. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிட்டத்தில் பார்த்த சில நிகழ்வுகள் நீங்கள் அழகாக அந்த ஸ்க்ரீன்குள்ளே பார்க்கலாம், செல்லுலாய்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பிரிட்டோ ரொம்ப உழைப்பாளினா, அந்த ஒரு நைட்டு பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்தில். டாட்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்தில், அந்த 103 104 ஜுரத்தில் வந்து உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ எனர்ஜியோடு பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்காந்து நானும் குரோசின் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாளி அண்ட் ஹார்ட் ஒர்க், ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன நானாகவே காட்டியிருக்காரு எல்லா படத்துலேயும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்படுற கேரக்டர்ஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். மறுபடியும் நான் எப்போவுமே எல்லா மேடையிலும் சொல்கிற ஒரே விஷயம், ப்ரெஸ் ஒன்லி ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபார் அஸ். இந்த படத்தை மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும். அதனால் நீங்கள் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு ஷேர் என்னோடய டாட்டரோட இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாட்டு ரொம்ப 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 நல்லா இருக்குது. தேவி பிரகாஷ் சார் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ், ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த சாண்டி மாஸ்டரோட இது. சாண்டி மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டரில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்தில் சம்மந்தமே இல்லை. இவங்களோட எனக்கு எந்த காம்பினேஷனும் வந்ததில்லை. அவ்வளோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரை நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் no time for everything. And it's a fantastic கலவை. It's a beautiful film. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்கள். Support us. Thank you very much. கான அடையாளத்தை தானே உருவாக்கி லவ்லி அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது. லவ்லின் அவர்கள் அபி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க.
Please share us about the experience and tell us about the film. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2வது படம் சார் கூட. அண்ட் he is so supportive and so motivating. And of course அம்மா கூட மறுபடி a second film. And Ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I'll make you proud. இந்த படத்தில் நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். Thank you so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch. And to all the marketing team, thank you so much. Kalyani, you're doing a good job. So yes, thank you. Nandri, meendum sandipom. Thank you. எங்களுக்காக ஒரு வெல்விஷராக ஒரு மிகப்பெரிய பேக்போனாக இருக்கக்கூடிய தனஞ்சய சார், ப்ளீஸ் எங்களுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் மேடையில் இணையணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பி ஹியர் வித் அஸ். கனாக்கானம் காலங்களில் ஆரம்பிச்சு கோழிப்பண்ணை செல்லதுரையாக இப்போ இந்த படத்துல ராயப்பனாக இணைய இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏகன் அவர்கள், ப்ளீஸ் tell us about the film. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படம் பண்ணுறது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த டீம். இதில் இருக்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படி பழக ஆரம்பித்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற படம் என்னவாக இருக்கும், அம்மாக்கான படமாக இருக்கும். ஸோ அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் March 7th தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஏகன். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுடைய வெல்விஷராக, எங்களுடைய மிகப்பெரிய சியர் லீடராக இணைஞ்சிருக்கக்கூடிய தனஞ்சய சார், கண்டிப்பாக இந்த படத்தை பற்றியும் இந்த க்ரூ பற்றியும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு எங்களுக்கு தெரியும், அதை பற்றியும் ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். தேங்க்யூ. மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பெரிய மேடையாக இருக்குது. இந்த மேடை ரொம்ப சூப்பராக, நிறைய டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்குது, பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. நிறம் மாறும் உலகில் வரும்போது நான் ட்ரெய்லர் 7 o'clock லான்ச் ஆகும்போது பார்த்துட்டேன். ஐ ரியலி லவ் த ட்ரெய்லர். பர்டிகுலராக எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவரில் கலக்கிட்டீங்க சார். என்ன ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்லியிருக்கீங்க. பெரிய வாழ்த்து கொடுக்கணும். ஒரு காந்த குரலில், அட்டகாசமான குரலில் ஒரு கதையை சொல்லி கடைசியில் நம்மளை அப்படியே உள்ளு வாங்கிட்டார். இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும், நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ரியோராஜ். இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிற ரியோராஜ் இந்த படத்தில் ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஆந்தாலஜியாக இல்லை ஹைப்பர் லிங்க் கதையாக தெரியல. யூ பிளேட் வெரி க்யூட் ரோல். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்ல வேணாம் டான்ஸ் மாஸ்டர் பற்றி. மாஸ்டர் கலக்கிருக்கீங்க. நீங்கள் நிறைய படங்களை வந்து இட்டாக சாங் கொடுத்துட்டு நடிக்கலையும் இப்போ கலக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ட்ரெயிலர்லேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற இந்த படம். என்னுடைய நண்பர் லெனின் சார் அவருடைய ப்ரெசன்டேஷனில் ஜிஎஸ் இன்டர்நேஷ்னலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். அவருடைய மதிமாறன் படம் ஓடிடியில் வந்த பிறகு அவ்வளோ பேர் கொண்டாடினாங்க. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி. அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அவருக்கு இந்த படம் தியேட்டருக்கெல்லாமும் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் நான் எதிர்பார்க்குறேன். அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். மிக முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கை, March 7 வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் March 7.
ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் என் சார்பிலும் எல்லார் மேலும் ரிக்வஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலேயும் கோரிக்கை வைக்கிறது 4 படத்துக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டால் நல்லாயிருக்கும். 8 படமெல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. மார்ச் 7 தான் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். அதனால் வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லலை. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு 4 படத்தில் ஒரு படமாக வரும்போது 8 படத்தில் 10 படத்தில் ஒரு படமாக வரும்போது ஐயோ இத்தனை படமாக அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் மார்ச் 7ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண 8 தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ பார்த்துட்டே வர என்னது 7 8 ஐயோ எப்படிடா இது, எப்படி மக்கள் பார்ப்பாங்க? ஊடகங்களே ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்களில் யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல. யூடியூப் ரிவ்யூ வரல. நீங்கள் சொல்கிற பாப்புலர் ரிவ்யூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல. இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமானுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9 படத்தையும் பார்க்கணுமா, வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு போகிறாங்க. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் இருந்ததுன்னா 4 படம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிவ்யூவும் பண்ணுவாங்க. அது மூலமாக ஆடியன்ஸ்க்கும் போய் படம் சேரும், அட்டென்ஷன் கிடைக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இது இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து மார்ச் 7 தான் எங்கள் ரிலீஸ் டேட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ளே பேசி ஒரு லிமிட்டட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அந்தளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஹைலைட்டாக என்னது டாப் மோஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி ரசிக்கிற ஆளுங்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க, ரசிக்கிற நடிகர்கள்லாம். பாரதி ராசா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இந்த ரோல் முக்கியமான ரோலாக தெரியுது. அது பிறகு வந்து நட்டி சார்லேருந்து ரியோராஜ்லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லோருமே ரொம்ப சூப்பராக. நீங்கள் வந்து சாண்டி மாஸ்டர்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ்க்கு அவ்வளோ ரசிகன், அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிகன் ஆகிட்டு சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லாரும் ரசிக்கணும் ஆசைப்படுற ஒரு படத்தை சிறப்பான முறையில் வெளியிட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையணும். அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அண்ட் வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்தேன், ஆனால் சார் சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்க்க முடியல, ஆனால் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடி அந்த சாங்கும் பெரிய ஹிட்ரி, ரங்கம்மா சாங் அட்டகாசமான சாங் ஹிட்டு, கொரியோகிராஃபிலும் இதுலேயும். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மலர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய காவ்யா அறிவுமணி அவர்கள் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செமையாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே வந்து இன்னும் செமையாக படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போயிட்டுருந்தா. அப்படி போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவள் பார்க்குறா. ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனரில் இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கா அந்த பேனர். அதை பார்த்ததும் அவள் நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆடில் நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்றைக்கி நைட் அவள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அன்றைக்கி ஓட ஆரம்பித்தா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம்ஸு, குட்டி குட்டி ஆட்ஸு அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது.
ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணாக வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்டேருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கைப்பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைப்பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னென்னா பிரிட்டோ என்ன சொன்னார்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினாலாக காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்றைக்கி நான் வந்து ஒரு நார்மலாக கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்கள் தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்கே வர வச்சுருக்கிறது நீங்கள் தான். மீடியா, மக்கள், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐல் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசிலும் இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறமாறும் உலகில் March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார், ரிஷிகாந்த். அண்ட் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. யூ ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you on theaters. சாரி, நான் வந்து தளபதி ஃபேனுன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேரில் கொஞ்சம் பெருசாக. ஸோ சாரி, போர் அடிச்சிருந்தா சாரி. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ காவ்யா. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் மென்மேலும் தொடரட்டும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிறமாறும் உலகில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய ஆயிரா கிருஷ்ணன் அவர்கள் மஹி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றியும் இதில் நடித்த அனுபவத்தை பற்றியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமாவில் என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டராக ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் எவ்ரி இயர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ கேன். இட் ரியலி லுக்ஸ் நைஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஐ வாண்ட் டு ஃபஸ்ட் தேங்க் பிரிட்டோ. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்னை பிரிட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டிடன்ட் ஈவன் நோ. என்னோட ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கும்போது
Sandy Master was sitting in auto and எனக்கு சுத்தமாக தெரியல master is so famous அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really, really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart, looks like. Everybody is a huge fan of you and a lot of my friends who are girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu inda padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I have seen you types. Natti sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You are such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful and to the cast and crew of this film, they have done wonderful job and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Maarum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theatres and watch the film in theatres. See you all really soon on March 7th. Thank you so much. Thank you, Ira. Congratulations to you. Very, very beautifully spoken. Thank you. அடுத்ததாக லதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய லிசி ஆண்டனி அவர்கள் வாங்க மேம். எல்லாரும் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு முதல் படத்திலே இவ்வளோ ஆக்டர்ஸை இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது, அந்த லிங்க்கெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுல அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சாண்டியோட ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்டர் ஆவேனே நினைக்கல, சாண்டி ஆக்டர் ஆவான்னு நானும் நினைக்கல. ஆனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமாக நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே என்னோடய எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல் நீ முடிவும் நீ ஹரிணியாக தெரிஞ்சாங்க. இனிமே இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த க்ரூனுடைய ஆசையாக இருக்குது. ஸோ ஹரிணி, ப்ளீஸ் ஷேர் இஸ் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழை முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார். அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன்.
அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், போது ரோல் பண்ணலாமா வேணாமா, பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. இப்போ நான் கூப்பிடக்கூடிய நபர், நீங்கள் எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறவருடைய பேச்சை கேட்க. ஸோ பிக் பாஸ்னுடைய டைட்டில் வின்னர் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள், ப்ளீஸ் வாங்க. அவளோடலாம் காத்துலம்மா எல்லாம் ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒருத்தர் எங்கேயும் வந்து உட்காந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோடு இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடாக இருக்குது. முதல்ல ஸ்டேஜில் இருக்கை பத்தலை, இப்போ ஸ்டேஜே பத்தலை. என்னைய தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லான்னு பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்கள் பாரதிராஜ் சார்லேருந்து, நட்டி சார்லேருந்து, யோகி பாபன்லேருந்து, லிசி அவர்கள்லேருந்து, நீங்கள் விஜயமாலேருந்து எல்லா ஒரு கதையில் கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்கின பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போவேன். எப்படி இவ்வளோ பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல் திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புகிறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நம்ம முத்து சொன்ன மாதிரி இந்த க்ரூ வந்து மேடையில் அடக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு க்ரூ. இது ஃபேமிலி என்டர்டெயினர் சொல்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம், பல ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தான். ஸோ இதை ஒட்டுமொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுடைய கேத்ரின் ஷோபா அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்காக பேசணும். ப்ளீஸ் வாங்க மேம். எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கால் பண்ணுவாங்க பேசுகிறதுக்குன்னு. ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். பட் இந்த க்ரூவில் வந்து இத்தனை பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கியிருக்க பிரிட்டோக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த க்ரூப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த விருப்பத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரி. ஒரு அழகான ஒரு கதையை ஒரு நரேட்டிவாக கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய பிரிட்டோ ஜேபி அவர்கள், ஒரு பெரிய கனவு இந்த மேடை, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓவர் டு யூ, ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசனே, நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்ல. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மானால தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்கு ஆகட்டும், ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். நான் இதில் தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜே சினிமா, இவங்க 2 பேர்த்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா, லூசாடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்போ நம்மள இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு, அதுக்கப்புறம் பண்ண அவங்களே சரி எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜெயவந்த் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க.
ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது காரணமான ஜித்தேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேர். ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரத் ராஜாயா வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜெய்வந்த் அண்ணன் ரொம்ப க்ளோஸ், அவர் மூலியமாக நான் தான் போனேன். டேய் அவரெல்லாம் பண்ண மாட்டாரா, அடிச்சிருவாரா அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க. நான் எந்த ஒரு இதுவும் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் சொன்னோம். அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 வயசான 2 பேரை வச்சு கிழவன் வச்சு ஒரு ஹீரோனா பண்ணணுன்னு ஆசைப்பட்டில, நீ ஜெயிச்சிருவாடான்னு என் தலையில் கை வச்சார். நான் அப்போ தான் அந்த படத்தோட சக்ஸஸை அங்கே அவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சக்ஸஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடர்ந்து. இதோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன். நட்டி சார் அவரோட அவர் கேமரா ஃப்ரேமில் வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது எனக்கு கொஞ்சம் பயம்தான் அவர்கிட்ட இப்பயுமே. ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க. ப்ரொமோஷன்லேருந்து A to Z எனக்காக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது எதையுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு தெரில. தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அவரோட கதையுமே ஒரு பீச், அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை. நட்டி சாரோட கதை ஒரு மும்பை பேஸில் ஒரு மாதிரியான கதை. சாண்டி அண்ணாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த கதையில். ஒரு மாதிரி ஜாலியாக இந்த எப்பயுமே சாண்டியனா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டியனா நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் இப்பயுமே நம்பலை, டேய் என்னடா பண்ணிருக்க, கரெக்டாக வந்திருக்கான்னு என்னை கேட்டுனே இருப்பார். நான் இப்போ சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன், அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸ். அப்புறம் யோகி பாபண்ணா அம்மா கேரக்டர் நடித்த வடிவுக்கரசி அம்மா, அவங்கள பெரிய லெஜண்ட். அவங்க வந்து நம்ம படத்தில் பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வர மாதிரி. அப்புறம் துளசி அம்மா, அவங்களாலையும் எனக்கு வர முடியல, வடிவுக்கரசி அம்மாவாலையும் வர முடியல. அப்புறம் பாரத் ராஜாவையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், பட் அவங்களாலேயும் சில காரணங்களால் வர முடியல. துளசி அம்மா அவங்களுமே சாண்டியன கதையில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. விஜயம்மா, தேங்க்யூம்மா. நீங்கள் திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க, இதுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி அவசரமாக வந்து நான் இதில் இருக்கணுன்றக்காக அப்படியே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். கனிகா மேம், அவங்களும் ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஆதிரா மேம், தேங்க்யூ ஸோ மச். லிசி ஆண்டனி மேம், தேங்க்யூ ஸோ மச். மைம் கோபி அண்ணா, என்னோட சொந்த அண்ணா, அவர் அண்ணன் தான் எனக்கு. தேங்க்யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சுரேஷ் மேனன் சார், ஆடுகளம் நரேன் சார். சுரேஷ் மேனன் சார், தேங்க்யூ. 2 பேரை பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்போம். சுரேஷ் மேனன் சாரையும் நட்டி சாரையும் பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பயப்படுறேனோ இல்லையோ, அர்ஜுன் பயந்துக்கிட்டே இருப்பார், கேமராமேன். ஒரு மாதிரி 2 பேருமே கேமராமேனாக எது வச்சாலும் பயப்படுவாங்க அர்ஜுன். ஸோ இவர் 2 பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அவர் வர முடியல, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்பர் 1 நமோ நாராயணன் சார், ரிஷிகாந்த் பிரதர், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், ஏகன் தம்பி, நிவாஸ் ஆதித்தன் சார், விஜித் அண்ணா, பாலாஜி பிரதர், மதன், பிரேம், திண்டுக்கல் சரவணன் அண்ணா, மெப்பு, காவ்யா, தேங்க்யூ காவ்யா, ஐரா, தேங்க்யூ, லவ்லின், தேங்க்யூ ஸோ மச், முல்லையரசி, சல்மா, ஜீவா அக்கா, ஹரிணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. சைல்ட் ஹாஸ்டலில் ஆதிஷ், ஆதவன், அக்ஷரா லக்ஷ்மி, விஸ்வா, யோகேஷ், ஷாஷில், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான டைம் இல்லாதனால நான் சொல்லிக்கிறேன். என்னோடய டீம், அதை நான் மெயினாக சொல்லி ஆகணும். என் டீம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய, ஏன்னா இந்த கதை வந்து டோட்டலாகவே எப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. யோகி பாபா நாட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி ஆரம்பித்து எண்டு முடியறது வந்து இந்த கதைகளோட எல்லா இதுவும் சேர்ந்து கடைசியாக ஒரு விஷயம் நடக்கும்.
அதுதான் இந்த ஃபுல் கதையோட ஒரு ஒரு பக்கா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி இது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீம், என்னோட ஸ்ட்ராங்கான டீம், டிஓபி மணிகண்ட ராஜா, மல்லிகா அர்ஜுன், இவங்க 2 பேரும் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்காங்க. அர்ஜுனால் வர முடியல. மணிகண்டன் தேங்க்யூ ஸோ மச் ஐயா, ரொம்ப 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 நன்றி. எடிட்டர் தமிழ் எனக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப பழக்கம். இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி உன்னோட ஸ்கெடியூல்லையும் இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் சென்சாருக்கு போயிட்டு அந்த விஷயத்துக்கு கூட இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாருமே உன்னோட கட்ஸ் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. நீ பெருசாக போவ. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. மியூசிக் தேவ் பிரகாஷ் நான் முன்னாடியே சொல்லிட்டான், குட்டியிலேருந்து எனக்கு தெரியும். அவன்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே டவுட்டடாகவே இருந்துச்சு. இல்லைங்க என்னங்க இது எல்லாம் இவ்வளோ பெருசாக போட்டு இவரை போடுறீங்களே, கரெக்டாக இருக்குமா? எனக்கும் அவனுக்கு என்னன்னு தெரில. ஒரு பெரிய சிங்க்கு என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவன் அடுத்தடுத்த படம் பெரிய படங்கள் பண்ணுவான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அவன் மேலே. கடுகு சிறுசு காரணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அவன் கதை. ஏன்னா அவன் நீங்கள் பாருங்கள், மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் தேவ். நிறைய பேச முடியல, தேங்க்யூ. கொரியோகிராஃபர் அபு சார்ல்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஷார்ட் டைமில் நாங்கள் முடித்தது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம்ல 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் முடிச்சிருப்போம் அந்த சாங். நீங்கள் ரங்கம்மா இன்றைக்கி எல்லாருமே எனக்கு கால் பண்ணி இந்த படம் இன்னும் அடுத்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு ரங்கம்மா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர் ராம், தினேஷ், சுபேந்தர் சார், இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. மும்பையை இங்கே சில விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் ராக் பிரபு சார், அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபைட்டில் ஒரு ஃபைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபைட் இருக்குது, அது 2மே சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, கதையோட ஒட்டி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் டிசைனர் சுகுமார் நல்லகொண்டா, ஸ்ரீகாந்த். காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, ஜீவகாருண்யா, ரெபேக்கா, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஃபைனல் மிக்ஸ் ஜெய்சன் ஜோஸ் டேனி. டிசைனர் தினேஷ் பிரதர், ரொம்ப 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 நன்றி பிரதர். ஏன்னா லேட்டாக தான் தினேஷ் உள்ளே வந்தார். அவரோட ஒவ்வொரு போஸ்டரும் எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. தினேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இளையராஜா சார், அஜய், இவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளையராஜாண்ணா ரொம்ப ரொம்ப நன்றினா இப்போ வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்காக, எங்களுக்காக வெளியில் நின்றுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சஞ்சய் அனஸ், தேங்க்யூ அண்ணா. விஎஃப்எக்ஸ் குமரேசன் சார், லிரிசிஸ்ட் தாவூத், அக்ஷரா பாலகிருஷ்ணன், கலரிஸ்ட் கௌஷிக், பிஆர்ஓ சார், யுவராஜ் சார், ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அனந்து, ஆஃப்ரோ, அறிவு, அக்ஷிதா, இவங்க 4 பேரும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் இவங்க எல்லாரும் எனக்காக வந்தாங்கன்றதை தாண்டி அந்த கதை ஒரு அம்மாவுக்கான ஒரு கதை. சொல்கிற மாதிரி தான், நாய் பூனை கூட தான் அம்மா பிடிக்குன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் முதல்ல வந்தாங்க, எனக்காகன்றதை தாண்டி கதைக்காக தான் மெயினாக வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த கதைகள் அவங்கள முடிஞ்சு எனக்கு என்னோட கணிப்படி அந்த கதைகள் அவங்கள எவ்வளோ எலவேட் பண்ணியிருக்குன்றது நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்களால பார்க்க முடியும் ட்ரெய்லர்லேயே. ஏன்னா ட்ரெய்லரில் யாருமே அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ரியோவோட ஷூட் போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமான வெயில். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெலாம் தோல்லாம் உறிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெல்பர்ட், கோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் மெல்பர்ட். கூட நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பூபதி ராஜா, சிவபிரகாசம், ஸ்ரீ விக்ரம், ஹரிகரன், வசந்த், சந்தோஷ், ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களேன். தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் என் கூட நின்றுக்கிட்டே இருக்காங்க. வசந்த், சந்தோஷ், ஆனந்த், வம்சி, தீபக், ஹரிகரன், ரோக், மனஸ்வினி, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம். ரொம்ப ரொம்ப நன்றி விக்ரம், நீ கூட நின்று எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் என் கூட நின்று பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். மார்ச் 7 நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் வேறு யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும்
விமன்ஸ் டேக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஆசையில் தான் மார்ச் 7th சார் சொன்னாங்க நிறைய படங்கள் வருது அப்படின்றது. பட் எனக்கு மார்ச் 7th இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தே ஆகணுன்றதுனால தான் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். ஏன்னா வந்து மார்ச் 8th ஏன்னா வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான். அது ஒரு காரணம் தான். இது கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சினிமாவில் இன்னைக்கு ஒரு டிரெக்டராக உருவெடுத்து ஒரு பரிணாமம் எடுத்திருக்கீங்க. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு பெரிய பெரிய விஷஸ் உங்களுக்கு. அடுத்ததாக படத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்ல தனி நாயகர்கள்னு சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் இப்போ மேடைக்கு கூட போகிறோம். ஒரு அமேசிங்கான ஒரு என்டர்டெய்னர், ஹோல்சம் கொரியோகிராஃபர், டான்ஸர், இந்த கதைக்கான ஹீரோ, மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வருது நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் தான். ஸோ மாஸ்டர், கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, அதில் நிறைய அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவான்லாம் இருக்காங்க. உண்மை தானே. இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சிட்டெல்லாம் போனவங்க. பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைண்ட் கோபியானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி காட்டுவார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்களே நான் கேட்பேன், இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பியா அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னு வர்றாரு. அவர் பேசுகிறதே நம்ம அது பார்த்துனே இருக்கலாம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுப்பார். யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது? லவ்யூண்ணே, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டின்னு இருக்கேன். அதை வச்சு தான் மலையாளத்தில் தான் அப்படியே தாஜா பண்ணிருக்கேன். ரொம்ப லவ் யூ, ஆல்வேஸ் லவ் யூ. அண்டு பிரிட்டோ தண்ணி குடிச்சிட்டு சரி அவசரம் இல்லை, குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா வாட சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். சொன்னால் உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற விதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய. அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல, போலீஸ்காராக வந்துன்னு இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாகவே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லராக தான் வந்துருந்தது. சொல்கிறவெல்லாம், சார் நீங்கள் எடுத்தோடனே அப்படியே கத்தியை தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படிலாம். சார் அது வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியாக பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ண ஆசை. பிரிட்டோ சொன்னேன்னு ரொம்ப பிடிச்சிச்சு. இதான்ப்பா ஜாலியாக இருப்பா. அப்போ பிரிட்டோட ஒரே சாங், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுது. அப்பா அது ஒன்று போதுன்னு அது ஜாலியாக இருந்தது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களாம் சான்ஸ் இல்லை. எல்லாத்துலேயும் சொல்ல நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வெளில சொல்லுங்கள் சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள், ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னம்மா நடிச்சிருப்பீங்கன்ட்டு. இவ்வளோ நடிப்பு, இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்கோமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. என் படம் செம்மையாக வந்திருக்கு. மற்றவன் படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும். நட்டி சார்து ஆல்வேஸ், அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் சொன்னால் என்ன கேட்பேன். ஓகே டார்லிங் போகலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். டார்லிங் ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா இங்கே சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சுருக்காங்க. ஓகே, அதுதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேச தெரில சத்தியம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேச முடியல. என்னடா மச்சான் என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டார்லிங்.
வாட் எவர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், டால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலக்கியிருக்கான். சாங்கு சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்னடா என்ன பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணும், மியூசிக் சூப்பராக பண்ணணும். அப்படியாடா, சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக் லைனு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு. பிரிட்டோ செம்ம ஹிட், 100% ஹிட் ஆகிடும்டான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயின்னு அதனால் ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், சான்ஸே இல்லை. ஐயோ பாரதிராஜ் சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ளே அழ வந்துச்சு, வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சாங்க. சூப்பராக ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவங்களாம் வந்து உட்காராடி, என்னடா அவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. 2 பேருமே 1 டே தான் பாவம், அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்களுக்கு அரிபரியாக இங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கேண்டா ஒரு 1 டேல சாங் முடியுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பர் அபு சார்லஸ், இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணணும், மனசார வாழ்த்துறேன். அண்டு March 7th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐரா பார்த்துட்டேன், உன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு என்ன சொல்லிட்டேன். ஹைரா ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோடய கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அந்த பெசன் நகரில் ஷூட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு ஆட்டோவில் இருக்கிற 2-3 பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன். என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, யார் இவங்ககிட்டலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ தான் கூச்சப்படாமல் கேட்டாங்க நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படின்றேன். ஓரளவுக்கு ஓகேமான்னு. அப்போன்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் வீட்டில், மாஸ்டர் யூ ஆர் ஸோ ஃபேமஸ்ன்னு. பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியல, லேர்னிங் ஃபஸ்ட்டாக தான் தமிழில் எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே. சூப்பர் ஆயிரா, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படம் ஹீரோயினாக பெரிய பெரிய படம் பண்ணணும்னு மனசார வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலக்கியிருக்கார் அவரும். ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய பெரிய படம்னு மனசார வாழ்த்துறேன். உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு. அந்த குழந்தையே நான் தான் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை, யார் அந்த பொண்ணு யார், ஆனால் உங்களுக்கும் தெரியல தானே. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீ தானே மாதிரின்ட்டு, கரெக்டா? ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி, நானும் அங்கே சொல்லி பாடுறா, இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ட்டு. ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குறவங்க அவங்களும் அப்படியே ஆமாம் ரியாக்ஷன் வேறு ஊற்றுறாங்க, இவங்களான்ட்டு. பா சூப்பர், ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க, ஜாலியாக இருங்க, ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்வீட் ஹார்ட், ஆண் பாவம், அதனுடைய தொடக்கமாக நிலம் மாறும் உலகில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாருடைய ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ரியோ அவர்கள் இதை பற்றி இன்னும் மென்மேலும் பேசணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் வாங்க ஹீரோ சார். ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கள்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம், உங்களால் தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றி ஏன் இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு
உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றதை வெளியில் போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேறு யாரும் இல்லை, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லாமா வேணாமான்னு தெரில, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் சொல்கிறேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஸோ அதனால் இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கும் போது ஒன்றா, உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்த பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னடா சொல்கிற நீ எப்படா டேரக்டர் நினச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்தில் திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டைரக்டர் தான் போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஆரம்பித்தது. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்ன தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதில் ஹீரோவாக நடித்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சு சிரித்து கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா என்னம்மா பாடலில் எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மா என்னம்மாவோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவில் ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளராக தேவ் பிரகாஷ் ரீகன் உட்காந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு ஜாலியாக ரூமில் வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூமில் ஜாலியாக உட்காந்துட்டு கிட்டார் இப்படி வாசிக்கி வாசிச்சு சூப்பராக பாடினாப்புல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசராக வந்து தேவ் பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசுன்னு நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ரீகனை பற்றி. அண்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா இதில் 2 பாட்டு நான் இன்றைக்கி தான் கேட்குறேன். எனக்கு காட்டக்கூட இல்லை, ஒளிச்சு வச்சுருந்தானே. ஸோ இன்றைக்கி தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசராக உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக தானே இருக்கும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டேரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டேரக்டர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஓடுராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில். அதுக்கு அடுத்த படத்தை பற்றி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டாக வேலை பார்த்தா அந்த படத்தோட டேரக்டர் பர்ஃபெக்டாக எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கீபோர்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு 9 வருஷ பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து யா ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணணும், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணுறோம். ஓகே. அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்க்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோவில் தான். கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸாக அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னால் அகைன் இந்த டீம்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, ஒன்றா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருந்துக்கிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்றாவே இருந்தோம், இன்னும் ஒன்றாவே இருக்கோம், இன்னும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன்.
ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமாக ஏறுவோம். அண்டு இந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்துருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையாக காஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இது வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார், உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்டு எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைனப்பில் இருக்குது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்தில் வந்து எனக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமாக இங்கே பார்த்ததில் சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், as always I love you so much. And சுரேஷ் மேனன் சார், அண்ட் ஐ மீன் ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார். ரொம்ப ஐ மீன் உங்களை மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஒன்றா இருக்கிறதே ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். ஸோ கோபி அண்ணன் நிறைய சொல்லணும், ஆனால் இங்கே நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ இங்கே ஒரே மேடையில் அகெயின் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்றா தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இவருடைய குரலில் தொடங்குச்சோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவும் இவருடைய குரலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டீமினுடைய ஆசை. The team loves you so much, sir. I think this is a time for you to show your love for the film. Please share us about that. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும்போது தான் ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போகிறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்கே போய் அவர் கதையை ஆரம்பித்து சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷனை வந்து என்கிட்ட காமிச்சார். ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ இது உங்களோட முதல் படமாக எனக்கு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அவர். அவர் ரெண்டாவது பிரிட்டோவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னொரு 6 மாதமோ 1 வருஷத்துலேயும் அவர் போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அண்ட் நான் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்டு வேறு யார், ஆமாம் இவங்க தான் இத்தனை பேர் தான் அந்த என்னோடய போர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லோரும். நான் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி முதல் நாள் இவங்கள வச்சு இது ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோடு தான் போய் நடித்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னை ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார் அதில். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைம் கோபி சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியாக பேசுனீங்க சார். அந்த ஏகன் நம்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, சாரி ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னென்னா, பாரதி ராஜா சாரும் வடிவிகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டலை சார், ஆனால் சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது நாட் ஒரே அபவுட். என்னென்னா பல பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க, அது தைரியமாக இதில் ஓப்பனாக வேறு சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேறு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு. அண்ட் மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் ஸோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பற்றி சொல்லணும். அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் தெரியுங்க. அங்கே நான் சுத்தாத தெரு கிடையாதுங்க.
அந்த செட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. என்னங்க இவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, என் கூட நடித்த எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோடு எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்போவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much Nati sir. The most awaited moment அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்து ஒட்டுமொத்தமாக டீம் எல்லாருமே இணைஞ்சு இப்போ லான்ச் பண்ண போகிறோம், அன்வீல் பண்ண போகிறோம். ஸோ யூ வுட் லைக் டு வெல்கம் த கொரியோகிராஃபர்ஸ் as well. அபு அண்ட் சார்ல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மேடைக்கு வரணும். அதே மாதிரி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபார்ச்சூன் 5 குரூப் துபாய் ஜி பாபு ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் நீங்களும் எங்கள் கூட மேடையில் இணையணும் ஃபார் த லான்ச். சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் GS சினிமா இன்டர்நேஷனல் தயாரிப்பில் பிரிட்டோ JB அவருடைய இயக்கத்தில் மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள், நட்டி அவர்கள், யோகி பாபு அவர்கள், ரியோ ராஜ் அவர்கள் மற்றும் சாண்டி அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறம் மாறும் உலகில் மார்ச் 7ஆம் தேதி திரையரங்குகளில் உங்களை சந்திக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண ட்ரெய்லர் அண்ட் அந்த 3 பாடல்கள் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ட்ரெய்லர் வந்து இப்போ யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அது யூடியூப்லையும் இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. ஒட்டுமொத்தமாக பல பேருடைய கனவு நினைவாகக்கூடிய ஒரு நாள் மார்ச் 7ஆம் தேதி. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு பெரிய அளவில் தேவைப்படுது. ஸோ உங்களுடைய லவ்வும் உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுங்க. மார்ச் 7ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இந்த க்ரூ திரையரங்குகளில் உங்களை சந்திக்க இருக்கு. நிறம் மாறும் உலகில் உங்களுடைய அன்பை நோக்கி மார்ச் 7ஆம் தேதி முதல். ஸோ இது ஃபோட்டோஸ்க்கான தருணம். வீடியோ எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒட்டுமொத்த க்ரூவோட புகைப்படங்கள் எடுக்கலாம். மீண்டும் நம்மளுடைய